மொன்ட்ரியலிருந்து எட்மண்டன் நகரத்தை நோக்கி ஒரு ஃப்ளைட் ஒன்று போய்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் 41,000 அடியில் ஃப்ளைட்டில் மொத்த ஃபியூவலும் என்ன செய்யுதுன்னு சொன்ன பிள்ளைகள் காலியாகுது. இப்போ தான் ஃபில் பண்ணி கொண்டு வந்து ஃபுல் அடித்து கொண்டு வந்து நடுவானத்தில் ஃபுல்லாக காலி. எப்படி இருக்கும் இந்த சிச்சுவேஷன்? அடுத்த கணம் என்ன? கிராஷ். இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம். இதுக்கு பின்னுக்கு ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்று சொல்கிறேன்னு பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகள் ஷோர்ட்டாக. 1983ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி பிள்ளைகள் மொன்ட்ரியலிருந்து எட்மண்டன் நகரத்தை நோக்கி கனடாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான 2 இடங்கள், ஓகே, இதை நோக்கி என்ன செய்யுதுன்னு சொன்னார், ஒரு ஃப்ளைட், அதாவது ஏர் கனடாவோட போயிங் 767 சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் நியூ ஃப்ளைட் ஒன்று பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுக்கு டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முதல்ல கிரவுண்டில் பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்க, ஃபியூவல் ஃபில் பண்ணுவாங்க தானே. அன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் ஒன்று நடக்குது. என்னென்னா, அந்த 1983 இந்த காலப்பகுதி தான் எஸ்ஐ மெட்ரிக் சிஸ்டத்துக்கு அமெரிக்கா வந்து மாறின ஒரு காலப்பகுதி. சரியோ, கனடா அமெரிக்கா அந்த ரீஜன்ஸ், ஓகே. முதல்ல என்னத்தில் அளவீடுகள் நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த திணிவு அளக்கிறது பவுண்ட்ஸில், அது நேரம் இந்த தூரத்தை அளந்தாங்க மைல்ஸ்லையும் ஃபீட்லையும். பொதுவாக மைல்ஸில் அளந்தாங்க. டைம் எடுத்து செகண்ட், அது ஓகே, அதில் இஷ்யூ உண்டு இல்லை எங்களுக்கு. சரியோ, ரைட். ஸோ என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், இப்போ இதுக்கு கன்வெர்ட் ஆன தருணம் தானே, அதாவது பவுண்ட்ஸ்லேருந்து கிலோகிராமுக்கு கன்வெர்ட் ஆன தருணம். இந்த ஃப்ளைட்லையும் எல்லா சிஸ்டமுமே எங்களுக்கு வந்து கிலோகிராம், அதே நேரம் எங்களுக்கு மீட்டர், செகண்ட், இதுகளில் தான் எல்லாமே எங்களுக்கு எஸ்ஐ அலகுகளில் தான் அளக்கப்படக்கூடிய இந்த ஃப்ளைட், ஓகே. இதில் எங்களுக்கு ஃபியூலை நாங்கள் ஃபில் பண்ணி கொள்ள வேணும். அப்போ இந்த 2 நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம்ன்றது கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான கிலோமீட்டர்ஸை கொண்ட ஒரு ஜேர்னி. இதுக்கு தேவையான மொத்த ஃபியூவலை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது ஏவியேஷன் ஜெட் ஃபியூவல் என்று சொல்லுவோம், அல்லது ஜெட் ஏவான் என்று சொல்லுவாங்க. இந்த ஃபியூவல் வந்து பிள்ளைகள் 22,300 கிலோகிராம்களுக்கு தேவை இந்த மொத்த பயணத்துக்கு. இப்போ ஏற்கனவே ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எரிபொருளை பார்த்தோம்னா 7,682 லிட்டர்ஸ். சரியோ, விமானத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எரிபொருளோட அளவு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேணும், இந்த விமானத்தின் எரிபொருளோட அடர்த்தி, இந்த ஃபியூவலோட டென்சிட்டி என்று சொல்லக்கூடியது. அடர்த்தி என்றது பிள்ளைகள் ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். 1 மீட்டர் கனம் ஒரு பொருள் எடுத்தீங்கன்னால் அதில் திணிவு தான் நாங்கள் அடர்த்தி என்று சொல்லுவோம். இங்கே இதை நாங்கள் லீட்டரில் சொல்லிக்கொள்வோம். விமான எரிபொருளோட அடர்த்திய பிள்ளைகள் 2 மாதிரி எங்களுக்கு சொல்லியலுமா இருக்கும். ஒன்று எஸ்ஐ சிஸ்டம், மெட்ரிக் சிஸ்டத்தில் பார்த்தோம்னா 0.803 கிலோகிராம் பர் லிட்டர். நான் கனவுளவை லிட்டரில் போட்டுக்கொள்றீங்க, ஓகே. கிலோகிராம் பர் லிட்டர், அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்தீங்கன்றால் அதில் திணிவு 0.803 கிலோகிராம். அதே மாதிரி 1 லிட்டர் நீங்கள் எரிபொருள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய திணிவு பவுண்ட்ஸில் பார்த்தோம்னா 1.77 LBS பவுண்ட்ஸ், ஓகே. இப்போ எரிபொருள் எவ்வளவு இருக்குன்னு அவங்க, இப்போ எரிபொருள் எங்களுக்கு எவ்வளவு உள்ளுக்கு இருக்கு, 7,682 லிட்டர்ஸ் தானே உள்ளுக்கு இருக்கு. அப்போ இதை அவங்க என்ன செய்யணும், உண்மைக்கும் கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் எவ்வளவு இப்போ இருக்கு கிலோகிராம் வரும். அப்போ 22,300 இருந்து என்ன செய்யணும் அவங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கழிக்க வேணும். இப்போ இருக்கிற அளவை கழிக்கணும், இருக்கிற ஃபியூவல்ட அளவை கழிக்கணும். கழிச்சு விட்டாங்கன்னா எவ்வளோ அடிக்கணும் வரும். ஸோ அதுக்கு அடிச்சு கொண்டு போனாங்க. சரி, ஆனால் நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், எரிபொருள் அவங்க எவ்வளோ இருக்குன்னு நினைச்சாங்க, 7,682 லிட்டர் தானே, ரைட், அது சரி. ஆனால் இவங்க எதால பெருக்கி இருக்கணும் இதை, 7,682 லிட்டரை 0.83 கிலோகிராம் பர் லிட்டர், 0.83 கணியத்தால் பெருக்கினாங்கன்னு சொன்னா தான் எங்களுக்கு கன்வர்ஷன் எதில் வந்திருக்க மாட்டால் கிலோகிராமில் வந்திருக்கும். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வளமையா பவுண்ட்ஸ்லானே நாங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்க்கறதுன்னு சொல்லி 1.77 LBS 1.77 என்ன செஞ்சிட்டாங்க, பெருக்கிட்டாங்க. ஸோ 1.77 பெருக்கிறது அவங்க போட்டிருக்கணும் LBS சொல்லி பவுண்ட்ஸ்ல போட்டிருக்கணும். ஆனா போட்டது கிலோகிராம்ல. சரியோ, ரைட். ஸோ அவங்க நினைச்சிட்டாங்க இப்ப ஃபியூவல் எத்தனை கிலோ இருக்கு, 13,597.14 கிலோ இருக்கு. சரியோ, அப்ப 22,300 தேவை, 13,597.14 கிலோகிராம் இப்போ எங்கள்கிட்ட இருக்கு. எவ்வளவு அடிக்கணும்? ஸோ 22,000 13,597 கழிச்சாங்கட்டு சொன்னால் எங்களுக்கு வரப்போகுது 8,702.86 கிலோகிராம். இவ்வளவுத்த எங்கட ஃப்ளைட்டுக்குள்ளுக்கு அடிச்சா போதும்னு நினைச்சு கொண்டாங்க. வெறும் 8,000 கிலோகிராம் அடிச்சா போதும்னு சொல்லி. அப்போ இவங்களோட கால்குலேஷன் படி பார்த்தோம்னு சொன்னா இதுக்குள்ள ஏறத்தால சும்மா சொல்றேன், 8,000 அடிச்சா போதும்னு சொல்லி இவங்க சொல்றாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 14,000 என்ன 14,000 கிட்டத்தட்ட கிலோகிராம்
உள்ளுக்கு இருந்திருக்கு. அப்போ 8000 அடிச்சோம்னு சொன்னால் 22,000 சரியா இருக்கும் என்று சொல்லி ஒரு கணிப்பில் தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஏதாவது இந்த மிஸ்டேக் வந்த இதை கன்வர்ஷனை கிலோகிராம் மாத்திரத்துக்கு 0.83 பெருக்கணுமா, நான் பெருக்கிறது 1.77. உண்மைக்கும் சிச்சுவேஷனை பார்த்த மட்டும் சொன்னால் இந்த 7,682 லிட்டர் என்று சொல்லக்கூடியது நாங்கள் 0.803 கிலோகிராம் per லிட்டரால் பெருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு வரக்கூடிய அளவுன்றது 6168.6 கிலோகிராம். அப்போ உண்மைக்கும் உள்ளுக்கு இருந்தது வெறும் 6000 கிலோ. அப்போ உள்ளுக்கு இவங்க எவ்வளவு அடிச்சிருக்க வேணும்? கிட்டத்தட்ட 22,300 6,188 கழிச்சாங்கடா 16,131.4 கிலோகிராம் உள்ளுக்கு இவங்க லிட்டர் என்ன கிலோகிராம் என்ன செஞ்சு எரிபொருள் இவங்க அடிச்சிருக்க வேணும். ஆனால் அடிச்சது எவ்வளோன்னு பாருங்க, 8,702 உள்ளுக்கு அடிச்ச, இன்னும் 8,000 அடிக்கல மிஸ் ஆயிட்டு. ரைட். ஸோ இதுதான் பிள்ளைகள் இந்த இடத்துல நடந்த பிரச்சனை. ஸோ இதுதான் நடந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமால இவங்க என்ன நடந்துட்டாங்கன்னு சொன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கன்னு சொல்லி தான் போயிருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு பெருக்கல் மிஸ். ரைட். இதால் என்ன நடந்ததுன்னு சொன்னா மிட் ஏர்ல ஃபியூவல் முடிஞ்சு. ஸோ அதுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸான பைலட் அதை சரியா கையாண்டார் பிள்ளைகள். எப்படின்னு சொன்னால் விமானத்தில் எங்களுக்கு தெரியும் ஃபியூவல் இல்லைன்னு சொன்னால் ஜெட் என்ஜின்ஸ் எங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஜெட் என்ஜின்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா த்ரஸ்ட் எங்களுக்கு வராது, ஒரு உதைப்பு வராது. அப்போ தான் நீ முன்னுக்கு போகும், எங்களுக்கு வழியை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு போகும். ரைட். த்ரஸ்ட் ஒன்று இல்லை. த்ரஸ்ட் ஒன்று இல்லாத அந்த டைமில் என்ன டெக்னிக் எங்களுக்கு யூஸ் பண்ணிடலாம்னா கிளைடிங். கிளைடிங் என்று சொல்லுது எஃபர்ட்லெஸ்ஸாக நாங்கள் எந்த விஷயம் கொடுக்காம நாங்கள் தெரியுமா உங்களுக்கு பேராஷூட்டில் போய் பிளேனில் போய் கீழே குதிக்கிற நேரம் கிளைட் ஆகி கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம், வடிவங்களுக்கு லேண்ட் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது எங்களுக்கு. ஸோ அந்த கிளைடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த கிளைடிங்கில் எங்களுக்கு வரக்கூடிய அந்த ஃப்ளைட்டை முன்னுக்கு செலுத்தக்கூடிய விசை எது எங்களுக்கு தரும்னு சொன்னால் கிளைட் ஆகிற நேரம் எங்களோட நிறை விசைன்ற பிரித்த கூறு mg cos θ mg sin θ. ஸோ இந்த விசை என்ன செய்யும் எங்களுக்கு கிடைக்க போது. ஸோ ட்ராக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், விமான இது ஒரு வேகத்தில் எங்களுக்கு கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறதால விமான இறக்கை செங்குத்தாக உயர்த்தி விசையும் எங்களுக்கு இருக்க போது. ஸோ இறக்கைகளை சரியாக ஷேப்பாக அங்காளங்களை நகர்த்தி என்ன செஞ்சாருன்னு சொன்னால் எங்களுக்கு கிம்ப்லி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பழைய ரன்வே ஒன்று இருந்திருக்கு, ஒரு ஏர்போர்ட்லேயே ஒரு ரன்வே இருந்திருக்கு சரியா. ஆனால் இப்போ வந்து அதை கார் ரேஸ்களுக்கு யூஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. எப்போ 1983 சரியோ, அது அந்த அது பழசாக இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஃப்ளைட்டுமே இல்லை. ஸோ ஒரு அளவுக்கு என்ன செஞ்சார், எந்த வித உயிர் சேதமும் இல்லாமல் பைலட் சரியாக இந்த ஃப்ளைட்டை கொண்டாந்து லேண்ட் பண்ணார். லேண்ட் பண்ணுற நேரம் முன்னுக்கு இருக்கிற டயர் மட்டும் உடைஞ்சது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட். ஸோ நல்லா விளையக்குள்ள வேணும் இந்த அலகு பரிமாணமோ யூனிட் கன்வர்ஷனோ எதுக்கு இது என்ன விஷயம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இப்போ அதுக்கு உரிய பதில் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ சின்ன பெருமானம் இருந்தாலும் பிள்ளைகள் பெரிய அளவு மாற்றம் உண்டு, இம்பேக்ட் உண்டு ஏற்படுத்தும் என்றதை நல்லா தெளிவாக விளைய கொள்ளுங்க.